வந்து ஏனாதாலும் அதாவது எவ்வளவு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம், இவ்வளவு மட்டமா பேசுற போது பிரதமரை நாங்க பார்க்கவே இல்லை. ஓய்ச்சிருவன்றாரு, ஓய்ச்சிருவியா நெப்படி சொன்னார கொஞ்சம் சொல்ற கேட்டுக்கா. இந்த திமுக வந்து சாதாரணமான இயக்கம் இல்ல, பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்க்கப்பட்ட இயக்கம், ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த திமுக. யார் யாரோ ஒழிக்கணும்னு சொன்னான், அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவானே தவிர இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். எல்லாம் வேற எங்கன்னா போய் பாரு. நான் அமைச்சர் போய் அடக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் பீஸ் ஆகிடுவேன். அதனால வந்து தேர்தலில் நீ பண்ண சாதனை வச்ச ஓட்டு கேட்கு. ஏற்கனவே இந்த அன்பரசு இருக்கான் பாருங்க, அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவராக இருந்தா ஒரே வார்த்தை சொல்ற, அதே பம்மல் சங்கர் நகர் 37 அம்மணியம்மன் பள்ளிக்கூடமா அங்க அதே இடத்துக்கு வர சொல்லுங்க. இவர் நேற்று சட்டவிரோதமா ஒரு கூட்டம் போட்டார்ல, அது மீட்டிங் ஸ்பாட்டா? நாங்க போய் கேட்டா கொடுத்துருவாரா? காவல்துறை ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்கு, கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, 1000 பிரச்சனை பண்றாங்க. தலைவர் அண்ணாமலையோட எண்மண் மக்கள் யாத்திரைக்கு 1000 பேச்சு பேசுறாங்க இந்த காவல்துறை. இந்த இடத்துல இந்த அன்பரசை வந்து ஒரு கூட்டம் எடுத்து பீஸ் பீஸ் ஆகிடுவார் அவரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் ஆக்குவார். ஏன்னா தைரியம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, அவங்க ஸ்டாலின் இருக்காருல்ல, முத்துவேல் ஸ்டாலின், அவர் பேரறிவாளன் கூட வச்சிருக்கிறாரு, அவனை போய் கட்டி பூச்சார்ல, ஒரு ராஜீவ்காந்தி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த புத்தி தானே வரும் இவனுக்கு. ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு? நான் அமைச்சரா இல்லைன்னா அப்படி பண்ணிவிடுவேன். நாங்கள் அதான் நானும் சொல்றேன், நீ அமைச்சராகவே இரு, நாங்க வரோம் பிஜேபி. நீ யாரெல்லாம் அந்த மேடையில் உட்காந்து வச்சுன்னா சட்டவிரோதமாக அந்த மேடையில் யாரெல்லாம் உட்காந்தாங்க அவங்களே கூப்பிடு, நாங்களும் வரோம், அங்க வந்து பேசி பார்க்கலாம். நீ இங்க பிஜேபியுடைய மாவட்ட தலைவர், நான் என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகு, அப்புறம் அவர் ஆக்குறது இருக்கட்டும். அதுக்கு வழி கிடையாது, வக்கு கிடையாது. இவங்களாம் ஆட்சியில் எங்க ஓடுவானு எங்களுக்கு தெரியும். பிஜேபி அப்படியா? ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னா, தேசத்திற்காக வாய்க்கரிசி போட்டுதான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் பலிதானம் கொடுத்துட்டு தான் கட்சியை வளர்த்துருக்கான். இவரும் கதை விட்டு இருக்காரு. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு. தாமான் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பிறந்த உண்மையா இருந்துச்சுன்னா, தைரியம் இருந்தா சவால் விடுற, அதே சட்டவிரோதமான இடத்துக்கு என்ன கூப்பிட்டோம், நான் வர நேரடியா வரேன், என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகட்டும், கொண்டு செய்யனாலும் செஞ்சிருவோம். இதுக்கெல்லாம் நாங்க வந்து அஞ்ச மாட்டோம். நீ பீஸ் பீஸ் ஆகிறது ஒண்ணு, இவர் ஒண்ணு இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமகன் இல்லைங்க, ஒரு பிரதமருங்க. அவர் 3வது முறை வரதான் போறாரு. அப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன ஆக போறீங்கன்னு பாருங்க. உலகத்தில் செய்ய வேண்டிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் செய்துவிட்டு இன்றைக்கு ஒரு நல்லாட்சியை தந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமரை இன்றைக்கு மக்கள் ஏக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகமே பேசி அவருக்கு வேற ஒன்றும் வைத்த சொல்லுங்க. அன்பரசனுக்கு ஒரே பிரச்சனை, இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் எங்க பார்த்தாலும் பிஜேபி வளர்ந்துச்சு.